திமுக அதிமுக என்று 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு அனிதா என்னாச்சு, என்ன விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சாங்க விட்டாரு பத்தியா? ஆமா சார், நேத்து அவரை போய் அரசு பண்ணி அதாவது அவரை விலையும் பேசுவீங்க. போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன். இதே இடத்திலே தீ குளிப்பேன். சாவே ஆடிய ஆட்டம் என்ன? இதை நாமெல்லாம் நம்புவோன்னு அந்த ஆளுக்கு நினப்பு பார்த்தியா? தாவே கம்மியில விலைக்கு வாங்குறதுலயே நீ தான் பண்ணிட்டு இருக்க, இதை இவரு விலைக்கு வாங்குறாங்களாம். இவர் முதலமைச்சர், இவர் ஒருமையில பேசு, அவரையும் பேசு. இப்போ உங்க கட்சி தலைவர்னா ஒசத்தி மரியாதை கொடுப்பீங்க, முதலமைச்சர் இப்படி தான் பேசுவீங்களா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. கைது பண்ணி ஜீப்ல எத்தனை போலீஸ் என்ன பேசினார் பார்த்தல? கைது பண்ணி பயத்தை காட்டணும் மாதிரி. ஒரு கொம்பனால எங்களை தொட்டு அசைத்து பார்க்க முடியாது. அதான் உண்மை. காலம் மாறிடுச்சு. நீங்க கைது பண்ணல. நேற்று அனிதாவை கைது பண்ண உடனே திமுக துடிக்கிறாங்க. பகவான் மேல யாரு கையாவது பட்டுச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் தாக்கல் செய்கிறார். இந்த முன்ஜாமீனை தள்ளுபடி செய்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் எங்க மந்திரி பேசுற பேச்சாங்க, அது என்னங்க பேச்சு இது? ஸோ ஒரு ஹைகோர்ட்டு தானே சொல்லிச்சு ஜாமீன்லாம் கிடையாதுன்னா கைது பண்ணுன்னு அர்த்தம். இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? நம்ப மாட்டேங்கிறேன். நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். பேசுறதுக்கு அரஸ்ட்ன்றதை நீங்க தானே சார் உருவாக்குனீங்க? அதிமுக ஆட்சியில் பேசுறதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களாமா? பேசுறதுக்கெல்லாம் கைதுன்றதை நீங்க தானே உருவாக்குனீங்க. ஃபிளாஷ்பேக். திமுக அரசு தான் இந்த கைதுக்கு காரணம். தேர்தல் சமயத்தில் சவுத் மீடியா செயல்படக்கூடாது என்பதற்காக பொய் வழக்கில் என்னை கைது செய்திருக்கிறார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய சுவரொட்டியில ஒரு கிழவி ஒரு செருப்பு தூக்கி போட்டு ஒரு வீடியோவை ஒருவர் பதிவிட்டு இருக்கிறார். பம்முனா கைது, பேசுனா கைது. அப்படியா கைது? மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கைவளங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. பாட்டிமாவின் கோபத்தை பாருங்கள் ஏதோ எழுதி பதிவிட்டு இருக்கிறார். அது இணையத்துல வேற, அது வேற மக்கள் வந்து ஆர்வத்தோட ரசிச்சு நிறைய பேச்சு. சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு போலீஸ் டீம் அனுப்பி நீங்க கைது பண்ணல. வயதான அந்த பாட்டியை நீங்கள் உங்கள் காவல்துறை தேடவில்லை. கையில கடை ஆரத்திங்கிற பேர்ல ஆசிட்ட கலந்து மூஞ்சில ஊத்திட்டு போறத பத்தியா? தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேள்வியை போட்டு தள்ளிடுறேன். கடையில் கிடைச்சிருந்தா அந்த பாட்டியை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நீங்க வந்து பேசுறீங்களா? போதும். அதனால இது சரியான நடவடிக்கை. இந்த நடவடிக்கை எடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் உள்துறைக்கு பொறுப்பான முதல்வருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். பேசுனதுக்கு அரஸ்ட்ன்ற ட்ரெண்டை உருவாக்குனது நீங்க. அந்த ட்ரெண்ட் இன்னைக்கு உங்க மேல பாயும் போது கருத்து சுதந்திரமா? உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். கோவை மாவட்டம் முழுக்க அனைத்து நீதிமன்றங்களிலும் உத்தரவே இல்லாமல் நான் தான் அரசு வழக்கறிஞர் என்று ஆஜராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன், தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நேற்று இது போல ஒரு வழக்கறிஞர், சார் நான் தான் பிபி, இருந்துட்டு போ, ஆர்டருங்க. இல்லை ஆர்டர் வரும் சார், ஃபோனில் சொன்னாங்கன்னா ஃபோன்லேயே போய் வாதாடு, இங்கே வாதாடாத. சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா, என் தாவேக எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் அந்த சதி திட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பது அரசுக்கு தெரியும். அப்ப அவரை விலைக்கு உனக்கு திருமல்குமார் கரெக்டா சொன்னார். அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ரவுடியலுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. தவன் கடந்தாலும் தாவேக்களை சேர்க்க மாட்டான். உட்காகிறவனா சேர்த்துப்பான். அப்போ அவ்வளவு உறுதியா நம்புறீங்க? நம்பி எடப்பாடி பழனிசாமியோ பட்டத்தில் இளவரசரையோ கொண்டு போய் சிஎம் சீட்ல உட்கார வச்சலான்னு உங்களுக்கு நினைப்பு? காசு கொடுத்து கூட்டு வந்துரும்ல, அதான் சொல்லுவாங்கல்ல, பிரியாணி தின்னு என்ன பண்றீங்க சொல்லுடா. அப்படியே இருக்கிற எம்எல்ஏவை வச்சு இந்த சட்டப்பேரவையில் நீங்க ஆட்சி அமைச்சீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. ஆட்சியை தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த ஆட்சியை கவிழ்த்து தேர்தல் நடந்தால் 230 தொகுதிகளில் தாவேக வெற்றி பெறும்.
என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா. மீதமுள்ள 4 தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டால் தான் உண்டு, இல்லைன்னா அதுலயும் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு நிலைமை அதுதான். மாலதீன் மனசு இல்லனாலும் அதான் நேசம். 5-6 பேர்ட்ட கருத்து கேட்குறாரு. திருச்சி கிழக்கில் நான் போட்டியில்லான் இருக்கேன், என்ன நினைக்கிறேன்? என்னன்னே சொல்ற? ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நேரு சொல்றாரு. ஜெயிச்சிடலான்னு கன்ஃபார்ம்னே. எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி திருச்சி கிழக்கில் நான் எம்எல்ஏ ஆனவனே எதிர்கட்சி தலைவர். திருப்பி சட்டசபையில் போய் ஆக என்று நான் ஆரம்பிக்க போறேன். ஆக தமாஸ்க்கு சொல்லு தம்பி, நான் உள்ளபடியா அண்ணே ஜனங்க தெரியாம ஓட்டு போட்டுட்டோன்னு வருத்தப்பட்டு இருக்காங்கண்ணே. இப்பவும் போயிடா வேலை கிடக்குது. வேலை நம்ம கவுர்ல என்ன வருது? இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல. அற்புதமான திராவிட தங்கத்தை நாம வீழ்த்திட்டோமே. இப்படி ஒரு ஆட்சி நடக்கும்னு தெரியாம நம்ம ஓட்டு போட்டுட்டோமே. தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம திருப்பி எப்படியாவது அவரை முதல்வர் ஆக்கணும்ட்டு அழுகுறாங்கண்ணே. என்ன சரிங்க சரிங்கயா சரிங்கயா பண்ணுன்ற? திருச்சி கிழக்கில் நில்லுனே, நேரு ஜெயிக்க வச்சு விடுவாரு அப்படின்னு நேருகிட்ட கூப்பிட்டு கேட்டா அதெல்லாம் முடியாது, தோக்கடிப்பா சொல்ல முடியும்? சொல்லு அண்ணே, வேண்டாண்ணே, அந்த பக்கெட்டு வராத, கிட்னியை உருவிடுவாங்கன்னு நேரு சொல்லுவாரா தைரியமா? கையெழுத்து போடாதீங்க. இல்ல மகேஷ் தான் சொல்லுவாரா? யாரும் சொல்லுவா? அவர் கிட்னி உருவிட்டோம். ஜெயிலுக்கு போறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் டெபாசிட் வாங்க மாட்டாரு. எடப்பாடி டெபாசிட் வாங்க மாட்டாரு. முக ஸ்டாலின் அவர்கள். ஏன்ப்பா அந்த குளத்தூர் கோமான் இப்பதான் லண்டன் போயிருக்காரு. வர்றேன், தனியா பேசுவோம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய்